மதுரை ஆதீனத்திற்கு எதிரான வழக்கின் விசாரணை நிலை என்ன என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது சென்னை அருகே இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூர்ல கடந்த மே மாதம் சைவ சித்தாந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் பங்கேற்க மதுரை ஆதீனம் வந்தார். அவருடைய கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்துக்குள்ளானது. அதன் பிறகு அந்த கார் நிற்காமல் சென்று விட்டது. இது குறித்து மாநாட்டிலும் சரி பத்திரிகையாளர்களும் சரி பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொல்ல சதி நடந்துள்ளதாக சர்ச்சைக்குரிய வகையில சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவருடைய கருத்து என்பது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக கூறி காவல்துறையினர் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதுரை ஆதீனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆதீனத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், மதுரை ஆதீனம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் விதத்துல சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருப்பதனால இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய விசாரணையில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆதீனம் முரணாக பதிலளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் மதுரை ஆதீனம் தரப்புல இந்த காவல்துறையுடைய விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் சிலர் சீருடை இல்லாமல் விசாரணைக்கு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் அப்படியே முடிந்திருக்கும். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்தை காவல்துறையினர் அரசியல் நோக்கத்துடன் வழக்காக பதிவு செய்து பெரிதுபடுத்தி இருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணை நிலை குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் மதுரை ஆதீனத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.